ஆயா பார்த்து சொல்லு. ஆயாவோட வாய்ஸ் பார்த்தீங்களா எப்படி எடுபட்டு போகுதுன்னு. பெரிய பானை வந்து என்னோடது, சின்ன பானை வந்து வனிதாவோடது. பெரிய பானை தான் இந்த வாட்டி பொங்குச்சு, ரெண்டாவது சின்ன பானை பொங்குச்சு. அம்மா வந்து பொங்கின பிறகு அரிசி வந்து எல்லாரும் கையாலையுமே வந்து போட சொன்னாங்க பானையில். பொங்கல்லாம் ரெடியான பிறகு 2 பானையும் வந்து இந்த மாதிரி மண்ணில் வந்து மேடை கட்டி அதுக்கு வந்து கோலமிட்டு அதில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். தவிடு வச்சு அது மேலே வைப்பாங்க. இதுதான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே பண்ணிட்டு வரோம். அம்மாவும் அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. பெரிய பெரிய பூசணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பொங்கல் எல்லாத்தையுமே வந்து பரிமாறணும். அதனால் அம்மா வந்து பூசணி இலை பிரிச்சுட்டு வர சொன்னாங்க. நானும் பாப்பாவும் போயிட்டு பிரிச்சுட்டு வந்துட்டோம். வெண்பொங்கலில் வெல்லம், தயிர், வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அம்மாவும் சாரீ வாங்கியிருந்தோம். அம்மா வந்து எல்லோ கலரில், என்னோடது வந்து லைட் பிங்க் கலரில். பாப்பாவுக்கு வந்து லைட்டாக வந்து கோல்டு இருந்ததுனால அவளால் வந்து புது ட்ரெஸ் போட முடியல, நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ஹாஃப் சாரி தான் பாப்பாவுக்கு வந்து பொங்கலுக்கு வாங்கினது. எங்கள் எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபேமிலியோடு சேர்ந்து பொங்கல் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அம்மா வந்து பிரசாதம் எடுத்து எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட்டாங்க. இதுதாங்க எங்கள் வீட்டு பொங்கல். நாங்கள் இப்படி தான் வந்து காலங்காலமாக பொங்கல் வந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ உங்ககிட்ட எங்களுடைய பொங்கல் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.